வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 31. இந்த வீடியோ வந்து நேத்து போட வேண்டியது தெரியாம இன்னைக்கே போட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻きナルト内葉マドラー Nothing ever goes as planned in this accursed world. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்பா ஒரு வழியா கசாமாவை காப்பாத்திட்டாங்க. ஆனா பாவம்பா நம்ம பையன். கடைசியில சின்சான் வந்து காப்பாத்திட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? என்னதான் ரெண்டு பேரும் எலியும் புனியமா அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆனா செம்மையா எடிட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உண்மையிலே பேயெல்லாம் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. இந்த காலத்துலாம் எடிட்டுக்கு பஞ்சமே இல்ல. இது எடிட்டா கூட இருக்கலாம், இல்ல ஒரு சிலது உண்மையா கூட இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எதை நம்புறதுன்னு தெரியலையே. ஐயோ என் மண்டை வலிக்குது. பேய் வந்து உண்மையிலே இருக்கா இல்லையா? இதுக்கான ஆன்சரை நீங்களே போடுங்க பாப்போம். பேய் இருக்கா இல்லையான்னு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. என்னால எதுவுமே சொல்ல முடியலங்க. எங்க ஊர்ல பார்த்தா ஒரு சில பேருக்கு பேயெல்லாம் பிடிக்குது. அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கான்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி திருவிழா வந்து ஒரு சில பேர் சாமியும் ஆடுவாங்க. அவங்க உண்மையிலே ஆடுறாங்களா நடிக்கிறாங்களான்னு அதுவும் எனக்கு தெரியாது. லைட்னு ஒன்று இருந்தா டார்க்னு ஒன்று இருக்கும். நல்லது இருக்குன்னா கெட்டதும் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கடவுள் இருந்தா பேய் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு பேய் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல. ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நருட்டோக்கு மிக அருகில் உள்ள girl எது? sakura itachi பிறந்த ஊர் எது? நம்ம வள்ளிரி கட்டா வள்ளிரி கட்டா sharing it செய்யும் இடம் என்ன? sharing it இதுல எதை கேட்டாலும் நான் சொல்லியிருப்பேங்க. ஆனா கடைசியில விஜய் ஒண்ணு கேட்டாரு பாருங்க. நான் ஒரு ரைம்ஸ் சொல்றேன், நீ அதை திரும்ப சொன்னா போதும் சொல்லிட்டு அந்த நருட்டோ இன்ட்ரோ பாட்டை போட்டாரு பாருங்க. ஐயோ அந்த பாட்டுல எங்களுக்கே பாட தெரியாது, அவங்களுக்கே ப்ரா தெரியும். ப்ளூ பேர்ட் சாங் கூட ஒரு சில பேருக்கு தெரியும். அதாங்க அபததி தாலா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வேணா ஒரு சில பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், சீக்கிரம் மனப்பாடம் பண்ற மாதிரியும் இருக்கும். அதனால இந்த பாட்டை கொஞ்சம் ஈஸியா பாடிடலாம். ஆனா இந்த பாட்டெல்லாம் எப்படா பாடுறது? இந்த பாட்டெல்லாம் மனப்பாடமும் பண்ண முடியாது, பாடவும் முடியாது நம்மளால. முழுக்க போர் அடிக்கிற அந்த லைப்ரரிக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றீங்களோ? நாருட்டோ உடம்புக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா பத்தாது. என்ன இது ஒன்னும் புரியலையே. அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லாவே புரியுது. அப்பயும் ஏன் புரியலன்னு சொன்னா, ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம குட் பாயா இருக்கணும்ல. சோ ஐ எம் வெரி குட் பாய். சரி ஓகே, இப்ப மறுபடியும் இதுக்குள்ள இறங்குவோம். சாக்குரா, இந்த வேலையை தான் நீ சாயோட பாத்துட்டு இருக்கியா? லைப்ரரி வந்து படிக்கிறதுக்கு வச்சா நீங்க வந்து குழந்தை பிறக்க வைக்கிற ப்ராசஸ பண்றீங்களா? இது அதுக்கு வேணா இதுக்கா? என்னடா இது? ஓ இது ஏதோ ஸ்போர்ட்ஸ் போல. அப்படியே சுத்துறாங்க. இதை த்ரோ அப்படியே தூரமா வீசணும் போல. ஐயோ போச்சுடா, ஆளு செத்தான்டா. இனிமே அவன் தம்பி ஒர்க் ஆகாதான் தெரியலையே. இந்த வழி நரக வழியால இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த தம்பி இனிமே செயல்பட மாட்டான்னு நினைக்கிறேன். எந்த தம்பியை சொல்றேன்னு தெரியும்ல, அது தெரிஞ்சா ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில இல்லப்பா. எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணாங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அது வேற விஷயம். ஒருவேளை நம்ம பசங்க அனிமையை பத்தி நினைக்கிறதால ஒரு சில பொண்ணுங்களை கண்டுக்காம விட்டுறாங்க போல. அதிகபட்சம் என்ன மாதிரி நான் வந்து பொண்ணுங்களை கண்டுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, எனக்கு இன்னும் எந்த பொண்ணை பார்த்தும் ஒரு ஸ்பார்க் வரல. அதாவது என் ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு வந்த ஸ்பார்க் அளவுக்கு இதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் அவ்வளோ ஒரு லவ் வரல. அந்த ஒரு லவ்வுக்கு அப்புறம் நான் இனிமேல் லவ்வே தேவையில்லை அப்படின்ற ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு மன உடைச்சல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னும் எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் உண்மையான லவ் வரல. ஜஸ்ட் க்ரஷ் மட்டும் தான் வரும். லவ் எல்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ எனக்கு க்ரஷ் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. ஒருத்தவங்க கூட எனக்கு க்ரஷ் இல்லை. என்னன்னு தெரியல, பொண்ணுங்களை பார்க்கவே ஒரு மூடு வர மாட்டேங்குது எனக்கு. சைட்டு கூட அடிக்க மாட்டேறேங்க. காலேஜ் போகும்போதெல்லாம் நான் வேற மாதிரி. ஆனால் எப்போ ஃபேமிலியோட ஒரு சிச்சுவேஷன் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக வாழ ஆரம்பிச்சிட்டனோ அப்போலேருந்து அப்படியே லைட் ரொம்ப மாறிட்டேன். என்ன மாதிரி யாருமே ப்ரொபோஸ் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரொபோஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. இதுக்கப்புறம் எனக்கு ப்ரொபோஸ் எல்லாம் வருமா என்னன்னே தெரியல. ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து முடி வெட்டியிருந்தேன். அந்த முடி வெட்ட ஐயோ எனக்கு எரிச்சலாக இருக்குங்க. எந்த முடி வெட்டணும்னு இருக்கு. முடி வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா நான் சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருக்கேன். இந்த 4 மாசத்துல எப்போ திரும்ப அதிகமாக முடி வளர்த்தனோ அதே மாதிரி திரும்ப 4 மாதம் வெயிட் பண்ணி திரும்ப அதே மாதிரி லாங்காராக வளர்க்கணும். முடி கம்மியாக இருக்கும்போது பார்த்தா சத்தியமாக நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கேன். வாழ்க்கையில் இனிமேல் நான் திரும்ப முடியே வெட்ட மாட்டேயா. சோலி முடிச்சு இன்னைக்கு ஒரு புக்கிங் எல்லாரும் வாங்க. நம்பர் 1 லக்கியஸ்ட் பர்சனா. ஐயோ இந்த சிச்சுவேஷன் நாமலாம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். தெரிச்சு ஓடினாலும் வேலைக்கு ஆகாது. அதுங்க நம்மளை விட வேகமாக ஓடும். இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு எப்படித்தமா இருக்கு, பம்ப தேடி நாமளே போகிற மாதிரி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்லாம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது கடவுளே, சத்தியமாக வேண்டிக்கிறேன். இதில் நம்பர் 1 லக்கியஸ்ட் பர்சனா அன்லக்கியஸ்ட் பர்சனு. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணுங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படி நசுக்கி உடைக்கும் போது அவங்க அழுவுறத பாருங்களேன். ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல என்னால். இது உடைக்கலாம், பிரச்சனை இல்லை, பசங்க உடைக்கலாம், எவ்வளோ வேணால் உடைக்கலாம். ஆனால் பொண்ணுங்க முன்னாடி உடைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு மனசு ரொம்ப புண்படும். அதனால் பொண்ணுங்க முன்னாடி பண்ணாதீங்க. ஆனால் சத்தியமாக ஐயோ வேற லெவலுங்க இந்த வீடியோ, சத்தியமாக வேற லெவலு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக்ஸ் கொடுக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய் பாய். நருட்டோ அங்கதான் இருக்கான். நான் உனக்காக எப்பவும் இருப்பேன். அடுத்த வாட்டி உன்னை காப்பாத்தணும்னா சொல்லி அனுப்பு, நிச்சயமா காப்பாத்துறேன். சரியா? விரட்டி விரட்டி அடிப்பேன், வீடு புகுந்து அடிப்பேன், புரட்டி புரட்டி அடிப்பேன். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா சூப்பர், தமிழ்ல சொன்னா தூளு. பட்டா டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்?